சரி. 21வது கேள்வி பாருங்க. பிரியன் வணிகத்தின் வருமானம் மற்றும் செலவுகள் தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. அதுல கேட்கறாங்க முடிவடைந்த ஆண்டிற்கான மின்சார கட்டணம் அதே மாதிரி காப்புறுதி எவ்வளவு அப்படின்றது கேட்கறாங்க. மின்சாரம் எவ்வளவு, காப்புறுதி எவ்வளவு அப்படின்றது என்ன செய்றாங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. 2 கேள்விகள் இருக்குன்னா 21, 22. அடுத்து செலுத்திய தொலைபேசி கட்டணம், முற்பண வாடகை வருமானம் எவ்வளவு அப்படின்றத கேட்டிருக்காங்க. 4 விடயங்கள் இருக்குன்னா செலவுகள் 3, வருமானம் 1 இருக்கு. முதலாவது மின்சார கட்டணம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கும். அதாவது ஆண்டுக்கான மின்சார கட்டணம் எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு முதலாவது பாருங்க. அதுல பாருங்க, முதலாவது மின்சாரம் சம்பந்தமா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா செலுத்த வேண்டியது, அதாவது ஆரம்ப அட்டுறவும் இறுதி அட்டுறவும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. மின்சாரம் சம்பந்தமா ஆரம்ப அட்டுறுக்களும் இறுதி அட்டுறுக்களும் என்ன செய்யறாங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா மின்சார கணக்குன்னு அடிங்க. மின்சார கணக்கு. மின்சாரத்துல ஆரம்ப அட்டுறுக்கள் இருக்கு. ஆரம்ப அட்டுறுக்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல பாருங்க, ஆரம்ப அட்டுறுக்கள் கொடுத்திருக்காங்க 2000 அப்படின்றது ஆரம்ப அட்டுரு கொடுத்திருக்காங்க. ஆரம்ப அட்டுரு 2000, இறுதி அட்டுரு 1500 அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அப்ப ஆரம்ப அட்டுருக்கள் அப்படின்றது என்னது? நிறுவனத்துக்கு, அதாவது செலவுகளின் போது அட்டுருக்கள் காணப்படுச்சு அப்படின்னா அது நிறுவனத்துக்கு ஒரு பொறுப்பாக என்ன செய்யும் அப்படின்னா காணப்படும். சரியா? அப்ப ஆரம்ப அட்டுரு அப்படின்றது நிறுவனத்துக்கு என்னது? பொறுப்பு. ஆரம்ப அட்டுருக்கள் பொறுப்பாக இருக்கிறதுனால 2000 செலவு பக்கம் என்ன செய்யும் அப்படின்னா வரும். சரியா? அதே போல நிறுவனத்துல இறுதி அட்டுறவும் என்ன செய்யப்படுது அப்படின்னா காணப்படுது. இறுதி அட்டுறவும் என்ன செய்யும் அப்படின்னா நிறுவனத்துக்கு பொறுப்பு. ஆகிய மீதி வந்தது 1500, மீதி சென்றது 1500. சரியா? அதுக்கு அடுத்து கீழே உள்ள தகவல் கொடுத்திருக்காங்க பாருங்க. மின்சார கட்டணம் தொடர்பா இன்னொரு தகவல் கொடுத்திருக்காங்க. வருடத்திற்கு, அதாவது வருடத்தில் ஏற்பட்ட செலவுகள், அதாவது வருடத்துல நீங்க காசா செலுத்தின செலவுகள் எவ்வளவு அப்படின்றது என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. எவ்வளவு நீங்க வருடத்துல ஏற்பட்ட செலவுகள் இருக்கு அப்படின்னா 80,000 அப்படின்றது என்ன செய்யப்படுது அப்படின்னா, சாரி 8,000 அப்படின்றது காணப்படுது. அப்ப இந்த 8,000 நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? காசா செலுத்திருப்பீங்க. அப்ப அதுக்கான இரட்டை பதிவு எப்படி வரும் அப்படின்னா காசு கணக்கு செலவு, மின்சார கட்டண கணக்கு வரவு. காசு கணக்கு செலவு, மின்சார கட்டண கணக்கு வரவு. இப்ப மின்சார கட்டணத்துல என்ன செய்யணும் அப்படின்னா வரவு பக்கம் 8,000 என்ன செய்யுங்க அப்படின்னா வைங்க. வரவு பக்கம் 8,000. ஏன்னா அதுக்கான இரட்டை பதிவு, அந்த 8,000க்கான இரட்டை பதிவு காசு கணக்கு செலவு, மின்சார கட்டண கணக்கு வரவு. இப்ப 8,000 என்ன செய்யணும் அப்படின்னா வரவு பக்கம் பதிவு செய்யறோம். இப்ப என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த கணக்கு பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வருது வருமான கூட்டுல காட்டப்பட வேண்டியது. வருமான கூட்டுல காட்டப்பட வேண்டியது. அப்ப இதை பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா 9,500. இந்த இடத்துலயும் 9,500. இப்போ வருமான கூட்டுல காட்டப்பட வேண்டியது எவ்வளவு? 7,500. அதாவது ஆண்டுக்கானது. ஆண்டுக்கான என்ன செய்வீங்க அப்படின்னா வருமான கூட்டுல காட்டுவீங்க. அப்ப ஆண்டுக்கான மின்சார கட்டணம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7,500. ஆண்டுக்கான மின்சார கட்டணம் 7,500. அதே போல காப்புறுதி கட்டணத்துக்கும் என்ன செய்யுங்க அப்படின்னா கணக்கு வைப்புகள் மேற்கொள்ளுங்க. இப்ப என்ன செஞ்சோம் அப்படின்னா இவ்வளவு நேரம் மின்சார கட்டணத்தை பார்த்தோம். இதே ஃபார்மெட்ல என்ன செய்யுங்க அப்படின்னா காப்புறுதி கட்டண கணக்கும் என்ன செய்யுங்க அப்படின்னா செய்யுங்க. இப்போ காப்புறுதி கட்டண கணக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்புறுதி கட்டண கணக்கு பாருங்க. காப்புறுதி கட்டணத்துல ஆரம்ப அட்டுறுக்கள் இருக்கா, அட்டுறுக்கள் இருக்கா, முதலாவது முற்பணங்கள் இருக்கா அப்படின்றது பாருங்க. முதலாவது காப்புறுதி கட்டணம் தொடர்பாக என்ன காணப்படுது அப்படின்னா நிறுவனத்துக்கு முற்பணம் தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா காணப்படுது. ஆரம்ப முற்பணம், அதாவது செலவுகள் தொடர்பாக ஏதாவது முற்பணங்கள் இருந்தா நிறுவனத்துக்கு என்னது? சொத்து. அதாவது முற்பண செலவுகள் எப்படி இருக்கும்னா நிறுவனத்துக்கு சொத்தாக காணப்படும். அப்ப ஆரம்ப முற்பணம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1000. இறுதி முற்பணம் 500 அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அப்ப ஆரம்ப முற்பணம் சொத்துனால எந்த பக்கம் வரும்? வரவு பக்கம் என்ன செய்யப்படும் அப்படின்னா சொத்துக்கள் வரவு மீத்தனே, அதனால 1000 வரவு பக்கம் வரும். அதே மாதிரி என்னன்னா 12,000 அப்படின்றத கொடுத்திருக்காங்க. காசாக செலுத்திய காப்புறுதி கட்டணம் 12,000. அப்ப இந்த காசாக செலுத்திய காப்புறுதி கட்டணத்துக்கான இரட்டை பதிவு என்னது? காசு கணக்கு செலவு, காப்புறுதி கட்டண கணக்கு வரவு. காசு கணக்கு செலவு, காப்புறுதி கட்டண கணக்கு வரவு. அப்ப காப்புறுதி கட்டண கணக்குல வரவு பக்கம் என்ன செய்யுங்க அப்படின்னா 12,000 வைங்க. அப்ப இந்த பக்கம் வர்றது என்ன வரும்னா வருமான கூட்டுல காட்டப்பட வேண்டியது. சரியா? அப்ப பேலன்ஸ் பண்ணீங்கன்னா 13,000. 13,000. 13,000ல இருந்து 500 போனுச்சு அப்படின்னா 12,500. அப்போ வருமான கூட்டுல காட்டப்பட வேண்டியது, அதாவது ஆண்டுக்காக இனம் காணப்பட வேண்டிய காப்புறுதி எவ்வளோ? 12,500. ஆண்டுக்காக இனம் காணப்பட வேண்டிய காப்புறுதி 12,500. அதே மாதிரி ஆண்டுக்காக இனம் காணக்கூடிய மின்சாரம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7,500. பாருங்க இது விளங்கிருக்கு அப்படின்ட்டு. அப்ப எத்தனாவது ஆன்சர் அப்படின்னா 3வது ஆன்சர் எடுத்திருக்கோம்.
ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேட்டுக்கணும். அதுக்கடுத்து செலுத்திய தொலைபேசி கட்டணம், அதாவது காசாக செலுத்திய தொலைபேசி கட்டணம், காசாக பெற்ற வாடகை வருமானம், சரி முற்பணமாக பெற்ற வாடகை வருமானம், அதாவது காசாக செலுத்திய தொலைபேசி கட்டணம் எவ்வளவு அப்படின்றது கேட்கறாங்க. அப்ப காசாக செலுத்திய தொலைபேசி கட்டணத்தை பாக்குறதுக்கு முதலாவது என்ன செய்யும் அப்படின்னா தொலைபேசி கட்டண கணக்கு என்ன செய்யும் அப்படின்னா அடிங்க. இப்ப இதுக்கு போல என்ன செய்யும் அப்படின்னா அதுக்கும் ஒரு கணக்கு வைப்புகள் மேற்கொள்ளுங்க. தொலைபேசி தொலைபேசி கணக்கு சரியா. இப்ப இதுல முதலாவது நீங்க என்ன செய்யும் அப்படின்னா தொலைபேசி தொடர்பாக அட்டுருக்கள் இருக்கா முற்பணங்கள் இருக்கா அப்படின்றது பாருங்க. தொலைபேசி தொடர்பாக ஆரம்பத்துல என்ன செய்யுது அப்படின்னா ஒரு அட்டுரு காணப்படுது, இறுதியில என்ன செய்யுது அப்படின்னா முற்பணம் காணப்படுது. அப்ப ஆரம்ப அட்டுருக்கள் அப்படின்றது நிறுவனத்துக்கு என்னது பொறுப்பு. ஆரம்ப அட்டுருக்கள் அப்படின்றது நிறுவனத்துக்கு பொறுப்பு. அப்ப ஆரம்பத்துல என்ன செய்யுங்க அப்படின்னா செலவு பக்கம் வைங்க, ஆரம்ப அட்டுருக்கள் பொறுப்புனால. இறுதியில என்ன செய்யுது அப்படின்னா முற்பணங்கள் இருக்கு, இறுதி முற்பணம் என்னது நிறுவனத்துக்கு சொத்து. ஆகவே மீதி வந்தது 200, மீதி வந்தது 500, 100 சரி 100, 100. அதே மாதிரி மீதி சென்றது 100. இல்ல ரெண்டுக்கு அதாவது அட்டுருக்களும் இருக்கு முற்பணங்களும் இருக்கு. ஆரம்பத்துல இருக்கிறது அட்டுரு, ஆரம்ப அட்டுரு நிறுவனத்துக்கு என்னன்னா பொறுப்பு, ஆரம்ப அட்டுரு நிறுவனத்துக்கு என்னன்னா பொறுப்பு. ஆகவே செலவு பக்கம் வச்சோம். இறுதி அட்டூர் என்ன அப்படின்னா சரி இறுதி முற்பணம் நிறுவனத்துக்கு என்னது சொத்து. ஏன்னா இறுதியா முற்பணம் இருக்கு, ஆரம்பத்துல அட்டூர் இருக்கு. ஆரம்பத்துல இருக்க அட்டூர் நிறுவனத்துக்கு பொறுப்புனால செலவு பக்கம் வச்சேன். இறுதியா இருக்க அட்டூர் நிறுவனத்துக்கு சொத்துனால என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா வரவு பக்கம் பதிவு செஞ்சிருக்கோம். சரியா. இப்ப இதுக்கு அடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டுக்கானது காசாக செலுத்திய எத்தனை கேட்கிறாங்க. இப்ப காசா செலுத்தியது கேட்டிருந்தா நீங்க ஆண்டுக்கானது என்ன செய்யணும் அப்படின்னா வைக்கணும். ஆண்டுக்கான வருமானம் எவ்வளவு, அதாவது ஆண்டுக்கான தொலைபேசி கட்டணம் எவ்வளவுன்றதை வைக்கணும். பாருங்க, முடிவடைந்த ஆண்டுக்கு தொலைபேசி கட்டணம் 9,700, அதாவது முடிவடைந்த வருடத்துக்கு தொலைபேசி கட்டணம் எவ்வளவு 9,700. அப்ப முடிவடைந்த வருடத்துக்கான தொலைபேசி கட்டணம் எந்த பக்கம் வரும், செலவு பக்கம் வரும். அப்ப முடிவடைந்த ஆண்டுக்கான தொலைபேசி கட்டணம், அதாவது வருமான கூட்டுல காட்டப்பட வேண்டிய தொலைபேசி கட்டணம் கொடுத்திருக்காங்க எவ்வளவு 9,700. பாருங்க, எல்லாத்தையும் செலவு பகுந்த செலவுகள் எல்லாத்தையும் வருமான கூட்டு காட்ட வேண்டிய செலவு பகுந்த வச்சிருக்கோம். அதனால இதுலயும் செலவு பக்கம் வைக்கிறோம். இப்ப இதை பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 10,000. அப்ப காசாக செலுத்தியது எவ்வளவு வரும் அப்படின்னா 10,000 அப்படின்றது வரும். காசாக செலுத்திய தொலைபேசி கட்டணம் 10,000. காசாக செலுத்திய தொலைபேசி கட்டணம் 10,000. பாருங்க, அந்த கேள்வி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. சரி, அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க, முற்பண வாடகை வருமானம் எவ்வளவு அப்படின்ட்டு. அப்ப முற்பண வாடகை வருமானத்துக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு கணக்கு பதிவுகள் வைங்க. முற்பண வாடகை வருமானம், அப்ப வாடகை வருமான கணக்கு என்ன செய்யும் அப்படின்னா வாடகை வருமான கணக்கு. இப்ப இதுல என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆரம்பத்துல பாருங்க வாடகை வருமானம் தொடர்பாக என்ன செய்யுது அப்படின்னா முற்பணம் காணப்படுது. ஆரம்பத்துல வாடகை கணக்கு சம்பந்தமான ஒரு முற்பணம் காணப்படுது. எவ்வளவுனா 2,000 அப்படின்ற ஒரு முற்பணம் காணப்படுது. அப்ப வாடகை வருமானம் முற்பணமா நீங்க பெற்றுக்கொள்ளப்பட்டா, அதாவது வாடகை வருமானம் முற்பணமாக பெற்றுக்கொள்ளப்பட்டிருந்தா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொறுப்புகள் அப்படின்னும். சரியா. ஏன்னா முற்பண வாடகை வருமானம், வருமானங்கள் முற்பணமா பெற்றிருந்தா அது வந்து என்னது பொறுப்பு. அப்ப பொறுப்பு அப்படின்றப்ப செலவு பக்கம் வரணும். இப்ப முற்பண வாடகை வருமானம் 2,000 அப்படின்றது பொறுப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா குறிப்பிடணும். அப்ப செலவு பக்கம் என்ன செய்யுங்க அப்படின்னா 6 மீதி 2,000 பதிவு செய்யுங்க. சரி, அப்ப இறுதி உங்களுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா கேட்கறாங்க, இறுதி மீதி என்ன செய்யறாங்க அப்படின்னா கேட்கறாங்க. அப்ப முதலாவது அதுக்கு அடுத்து என்ன செய்யுங்க அப்படின்னா ஆண்டுக்கான, அதாவது ஆண்டுக்கான வாடகை வருமானம் எவ்வளவு பாருங்க. ஆண்டுக்கான வாடகை வருமானம் எவ்வளவு 15,000. இந்த ஆண்டுக்கான வாடகை வருமானம் 15,000. அப்ப வரவு பக்கம் என்ன செய்யுங்க அப்படின்னா வாடகை வருமானம் ஆண்டுக்கான வருமான கூட்டுல காட்டப்பட வேண்டிய வருமானத்தை என்ன செய்யுங்க அப்படின்னா வரவு 15,000. அதாவது காசாக பெற்ற வாடகை. சொல்லுங்க யாரோ. சரி.
காசாக பெற்ற வாடகை வருமானம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 14,500. ஆண்டுக்கானது என்ன செய்யறாங்க அப்படின்னா மேல கொடுத்திருக்காங்க. வருட வாடகை வருமானம் அப்படின்ற இடத்துல பிரேக்கெட்ல என்ன செய்யுங்க அப்படின்னா காசாக பெற்ற வாடகை அப்படின்றத எழுதிங்க. அதாவது உங்களுக்கு கிளியர் இல்லை அப்படின்னா அன்னைக்கு காசாக பெற்ற வாடகை எழுதிங்க. காசாக பெற்ற வாடகை எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 14,000. அப்ப காசாக பெற்ற வாடகைக்கான இரட்டை பதிவு என்னது? காசு கணக்கு வரவு, வாடகை வருமான கணக்கு செலவு. அப்ப காசாக பெற்ற வாடகை 14,000. சரி, அப்ப இதை என்ன செய்யுங்க அப்படின்னா பேலன்ஸ் பண்ணுங்க. 16,000. அப்ப மீதி சென்றது 1000, மீதி வந்தது 1000. அப்ப நீங்க எவ்வளவு முற்பணம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 1000 என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னா முற்பணமா வாங்கியிருக்கீங்க. அப்ப முற்பணமாக பெற்ற வாடகை வருமானம் 1000, முற்பணமாக பெற்ற வாடகை வருமானம் 1000 அப்படின்றத காட்டியிருக்கணும். சரி, அப்ப முற்பணமாக பெற்ற வாடகை வருமானம் 1000 அப்படின்றது 4வது ஆன்சர். பாருங்க, செலுத்திய தொலைபேசி கட்டணம் 10,000, முற்பணமான வாடகை வருமானம் 1000. அந்த 2 கேள்வியில ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க போகும். சரி, இப்ப அதுக்கு அடுத்த கேள்விக்கு வாங்க. அதுல டவுட் இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த கேள்விக்கு வாங்க. 23, வணிகத்தின் மொத்த லாபம் வெட்கட்டுப்பாட்டு கணக்கு மீதி எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. வணிகத்தின் மொத்த லாபத்தையும் வெட்கட்டுப்பாட்டு கணக்கு மீதி எவ்வளவு அப்படின்றத கேக்குறாங்க. கிரயத்தில் 10% லாபம் சேர்த்து பொருட்களை விற்பனை செய்வது வணிகத்தின் கொள்கையாகும். இந்த நிறுவனத்தின் காசு விற்பனைகள் இடம்பெற்றுள்ளன. அப்ப கடன் விற்பனையும் இருக்கு, காசு விற்பனையும் இருக்கு. முதலாவது என்ன செய்யுங்க அப்படின்னா கொள்வனவு பெருமதி கொடுத்திருக்காங்க. அதை வெட்டு உட்பட கொள்வனவு, அதே மாதிரி கடன் கொள்வனவு, காசு கொள்வனவு ரெண்டுமே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. சரி, முதலாவது நிறுவனத்தின் விற்பனை கிரயத்தை எடுப்போம். விற்பனை கிரயத்தை எடுத்து அதுக்கப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னா எவ்வளவு விற்பனை அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா எனக்கு கடன் விற்பனை மட்டும்தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா தரவுகளா கொடுத்திருக்காங்களே தவிர காசு விற்பனை என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுக்கல. அப்ப அதனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா முதலாவது கடன், அதாவது விற்பனை கிரயத்தை கண்டுபிடிச்சு என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம கணக்கு செஞ்சோம் அப்படின்னா ஈஸியா என்ன செய்யலாம்னா செய்யலாம். இல்லாட்டி கடன் விற்பனை, அதாவது காசு விற்பனை எவ்வளவு அப்படின்றது தெரியாது இந்த கணக்குப்படி. இப்ப முதலாவது என்ன செய்ய போறீங்க அப்படின்னா விற்பனை கிரயத்தை எடுக்க போறீங்க. விற்பனை கிரயத்தை எடுக்கிறதுக்கானது என்ன சமன்பாடு? அதாவது ஆரம்ப இருப்போட கொள்வனவு என்ன செய்வீங்க அப்படின்னா கூட்டுவீங்க, கொள்வனவோட கொள்வனவு செலவுகளை கூட்டுவீங்க. அதுல இருந்து என்ன செய்வீங்க அப்படின்னா இறுதி இருப்பையும் வெளி வெளித்திருப்பத்தையும் என்ன செய்வீங்க அப்படின்னா மைனஸ் பண்ணுவீங்க. அடுத்து என்ன செய்வீங்க அப்படின்னா விற்பனை கிரயம் எடுப்பீங்க. முதலாவது நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படின்னா கொள்வனவு, அதாவது நீங்களான கொள்வனவு என்ன செய்ய போறோம் அப்படின்னா எடுக்க போறோம். அதுல வெட்கட்டுப்பாட்டு கணக்கு மீதி கேட்டிருக்காங்களே, அதனால வெட்கட்டுப்பாட்டு கணக்கும் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு பக்கம் அடிச்சிங்க. சின்னதா வெட்கணக்கு ஒண்ணு என்ன செய்யுங்க அப்படின்னா வெட்கணக்கு. சரியா, முதலாவது என்ன செய்யுங்க அப்படின்னா கொள்வனவு பெறுமதியை பாருங்க. முதலாவது கடனுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா பொருட்கள் கொள்வனவு செய்யறாங்க. எவ்வளவு? 15% வெற்றி உட்பட 92,000க்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா கொள்வனவு செஞ்சிருக்காங்க. 92,000க்கு கொள்வனவு செஞ்சிருக்காங்க வெற்றி உட்பட. சரியா, அதுல எத்தனை வீத வெற்றி இருக்கான்? 15% வெற்றி என்ன செய்யப்படுது அப்படின்னா காணப்படுதான். சரியா, அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இல்ல வெட்நீங்களான கொள்வனவு எடுப்போம். அப்ப வெட்நீங்களான கொள்வனவு எடுக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? முதலாவது இந்த கணக்கு என்ன செய்யும்னா வெட்டுடலான கொள்வனவு கொடுத்துருக்காங்க 92,000. இது என்ன செய்யணும் அப்படின்னா வெட்நீங்களான கொள்வனவு கண்டுபிடிக்க 115ஆல பிரிச்சு தர 100ஆல பெருக்கினீங்கன்னா வெட்நீங்களான கொள்வனவு எவ்வளவு அப்படின்றது ஒரு காரணம். இந்த பெருமதிக்குள்ள என்ன செய்யப்படுது அப்படின்னா வெட் உள்ளடங்கி இருக்கிறதுனால. அப்ப இதை பிரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா 80,000 அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னா, அதாவது 80,000 அப்படின்றது வெட் நீங்களான கொள்வனவு. அப்ப இதுல காணப்படுற வெட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12,000 வெட் காணப்படுது. சரியா, கொள்வனவின் போது வெட்டுக்கான இரட்டை பதிவு என்னது? அதாவது இப்ப இந்த கொள்வனவு கடன் கொள்வனவுக்கு இரட்டை பதிவு என்ன அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா அது வெட்கட்டுப்பாடு கணக்குல பதியணுமே, அதனால இந்த கடன் கொள்வனவுக்கான இரட்டை பதிவு என்ன? கடன் கொடுத்தோர் கணக்கு செலவு 92,000, கடன் கொடுத்தோர் கணக்கு செலவு 92,000, கொள்வனவு கணக்கு வரவு 80,000, வெட்கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 12,000 அப்படின்ற இரட்டை பதிவா இருக்கும். அதாவது கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 92,000, கொள்வனவு கணக்கு வரவு 80,000, வெட்கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 12,000. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா வெட்கட்டுப்பாட்டு கணக்குல கடன் கொள்வனவு அப்படின்னு எழுதி 12,000 என்ன செய்யுங்க அப்படின்னா பதிவு செய்யுங்க. சரி, 12,000 பதிவு செய்யுங்க. வெயிட் பண்ணுங்க.
கொள்முனையின் போது வெட் எவ்வளவு இருக்கு? 12,000. சரி, இன்னொரு வெட் இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். முதலாவது ஒவ்வொரு வெட்டா என்ன செய்யும் அப்படின்னா கணக்குகள் கணப்பீடு செய்ய என்ன செய்யும் அப்படின்னா பதிவு செஞ்சுக்கிட்டே வரும். சரி, இப்ப இதுக்கு அடுத்து என்ன செய்யுங்க அப்படின்னா காசு கொள்வனவுன்னு கொடுத்திருக்காங்க. அது நீங்களான பெருமை தான் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே கடன் கொள்வனவு ஒரு 80,000 இருக்கு. சரியா, காசு கொள்வனவு ஒரு 1,50,000 இருக்கு. அப்ப அதாவது நீங்களான கொள்வனத்தையும் கொடுத்திருக்காங்க. அப்ப இதுக்கு நீங்க என்ன செய்ய தேவை அப்படின்னா வெட்டேஜ்ல இருந்து கழிக்க தேவையில்ல. சரியா, அப்ப இந்த நிறுவனத்தின் மொத்த கொள்வனவு எவ்வளவு அப்படின்னா 2,30,000 அப்படின்றது நிறுவனத்தின் மொத்த கொள்வனவாக இருக்கும். சரியா, அந்த கொள்வனவோட அந்த கொள்வனவுல என்ன செய்யலாம் அப்படின்னா வெட்ட கண்டுபிடிச்சு கழிக்க தேவையில்ல. அதாவது காசு கொள்வனவு 1,50,000 கொடுத்திருக்காங்க தெரியுமா, அதுக்கு நீங்க வெட்ட கண்டுபிடிச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா கழிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அதுல காணப்படுற வெட்ட அந்த 1,50,000 காணப்படுற வெட்ட கண்டுபிடிச்சு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா வெட்கட்டுப்பாட்டு கணக்குல என்ன செய்யணும் அப்படின்னா பதிவு செய்யணும். சரியா, அப்ப இதுல முதலாவது 1,50,000 நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா 15 வீத வெட் நேரடியா பாருங்க. ஏன்னா வெட் நீங்களான தொகை தான் கொடுத்திருக்காங்க. அப்ப வெட் நீங்களான தொகை கொடுக்குறப்ப 1,50,000 15,000 என்ன செய்யுங்க அப்படின்னா வெட் பாருங்க. சரியா, 15,000 வெட் பாத்தீங்க அப்படின்னா 22,500. அதாவது 1,50,000 நேரடியாக நீங்க என்ன செய்யலாம் 100க்கு 15 வீதம் வெட் பார்க்கலாம். ஏன்னா வெட் நீங்களான தொகை தான் கொடுத்திருக்காங்க. அப்ப நேரடியா வெட் பாருங்க. பாத்தீங்க அப்படின்னா 22,500 அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னா வெட் வரும் 22,500. இப்ப என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த காசு கொள்வனவுக்கான இரட்டை பதிவு என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும். காசு கொள்வனவுக்கான இரட்டை பதிவு என்ன செய்யுங்க அப்படின்னா எழுதுங்க. காசு கொள்வனவுக்கான இரட்டை பதிவு எப்படி எழுதுவீங்க அப்படின்னா கொள்வனவு கணக்கு வரவு 1,50,000. ஏன்னா எவ்வளவு கொள்வனவு செய்வீங்க? 1,50,000. அவை கொள்வனவு கணக்கு வரவு 1,50,000. வெட்கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 22,500. வெட்கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 22,500. காசு கணக்கு செலவு 1,72,500. காசு கணக்கு செலவு 1,72,500. ஏன்னா வெட்டோட சேர்த்த தொகை தானே செய்வீங்கன்னா மைனஸ் பண்ணுவீங்க காசு கணக்குல. அப்ப காசு கணக்கு செலவு 1,72,500. அப்ப வெட்கட்டுப்பாட்டு கணக்குல வரவு பக்கம் எவ்வளவு வைக்கிறோம் அப்படின்னா வெட்கட்டுப்பாட்டு கணக்குல காசு கொள்வனவா எவ்வளவு வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22,500. அப்ப அதையும் என்ன செய்யணும்னா பதிவு செய்யலாம். பாருங்க, இந்த ரெண்டு கொள்வனவு கண்டுபிடிச்சது விளங்கியிருக்கா அப்படின்ட்டு. இப்ப கொள்வனவு நிறுவனத்துல இருக்க கொள்வனவு எடுத்தாச்சு. எவ்வளவு கொள்வனவு இருக்கு நிறுவனத்துல? நிறுவனத்துல காணப்படுற கொள்வனவு 2,30,000 கொள்வனவு ஒண்ணு இருக்கு. நிறுவனத்துல 2,30,000 பெறுமதியான ஒரு கொள்வனவு காணப்படுது. சரியா, இப்ப என்ன செய்யுங்க அப்படின்னா அதாவது இதுக்கு அடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நிறுவனத்தின் இப்ப நீங்க என்ன செய்ய அப்படின்னா நிறுவனத்தின் விற்பனை கிரயத்தை எடுக்க போறீங்க. சரியா, விற்பனை கிரயத்தை என்ன செய்ய போறீங்க அப்படின்னா எடுக்க போறீங்க. இப்ப விற்பனை கிரயத்தை எடுக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா விற்பனை கிரயம் எடுக்கிறதுக்கான சமன்பாடு என்னது? ஆரம்ப இருப்பு அதோட என்ன செய்வீங்க அப்படின்னா கொள்வனவு கூட்டுவீங்க. கொள்வனவு கொள்வனவு தொடர்பான செலவுகள் என்ன செய்வீங்க அப்படின்னா மைனஸ் பண்ணி அதாவது பிளஸ் பண்ணிட்டு இறுதி இருப்பு என்ன செய்வீங்க அப்படின்னா மைனஸ் பண்ணுவீங்க. அப்ப விற்பனை கிரயம் சமன் விற்பனை கிரயம் சமன் ஆரம்ப இருப்பு பிளஸ் கொள்வனவு. சரியா, அதோட பிளஸ் பண்ணுவீங்க கொள்வனவு தொடர்பான செலவு. ஆனா இந்த கணக்குல கொள்வனவு தொடர்பான செலவுகள் இல்ல. அப்படி இருந்தா அதை பிளஸ் பண்ணணும். அதுல இருந்து இறுதி இருப்பையும் வெளித்திருப்பதையும் என்ன செய்வீங்க மைனஸ் பண்ணுவீங்க. இப்ப இதுல வெளித்திருப்பமும் இல்ல கொள்வனவு தொடர்பான செலவுகளும் என்ன செய்யல அப்படின்னா இந்த கணக்குப்படி அவன் கொடுக்கல. இல்ல கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா இதுல கொடுத்திருக்கிறது வந்து என்னன்னா ஆரம்ப இருப்பும் இறுதி இருப்பும் அதே மாதிரி கொள்வனவு. அப்ப இதுல ஆரம்ப இருப்புகள் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 2019 4/1 ஆரம்ப இருப்புகள் கொடுத்திருக்காங்க 10,000. ஆரம்ப இருப்பு எவ்வளவு? 10,000. சரியா, அதே போல நிறுவனத்தினுள்ள கொள்வனவுகள் நிறுவனத்துல கொள்வனவு இருக்கு 2,30,000. அதே மாதிரி நிறுவனத்துல காணப்படுற இறுதி இருப்புகள் ஏன்னா கொள்வனவு தொடர்பான செலவுகள் அது இறுதி இருப்பு என்ன செய்யுங்க அப்படின்னா மைனஸ் பண்ணுங்க. அப்ப நிறுவனத்துல காணப்படுற இறுதி இருப்புகள் எவ்வளவு அப்படின்னா 20,000. நிறுவனத்துல காணப்படுற இறுதி இருப்புகள் எவ்வளவு? 20,000. அப்ப இந்த நிறுவனத்துல காணப்படும் விற்பனை கிரயம் எவ்வளவுன்னு பார்த்தா இந்த 10,000 இந்த 2,30,000 கூட்டுங்க 2,40,000. அந்த 2,40,000 இருந்து 20,000 மைனஸ் பண்ணுங்க. அப்ப 2,20,000 அப்படின்றது என்ன செய்யப்படும் அப்படின்னா நிறுவனத்தின் விற்பனை கிரயம் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். நம்ம நிறுவனத்தின் விற்பனை கிரயம் 2,20,000. நிறுவனத்தின் விற்பனை கிரயம் 2,20,000. சரியா, இப்ப இதுக்கு அடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா
இந்த நிறுவனத்துல, அதாவது இப்ப இந்த நிறுவனத்துல காணப்படுற விற்பனை கிரயம் எடுத்துட்டான். சரியா? இப்ப கிரயத்துல 20% என்ன செய்றாங்க அப்படின்னா லாபம் வச்சு விற்கிறாங்க. நிறுவனத்தின் கிரயத்துல 20% என்ன செய்றாங்க அப்படின்னா லாபம் வச்சு விற்பனை செய்றாங்க. அப்ப நிறுவனத்தின் கிரயத்துல 20% அப்படின்றப்ப நீங்க நேரடியா என்ன செய்யுங்க அப்படின்னா கிரைய பெறுமதி எவ்வளவு இருக்கு? 2,20,000 இருக்கு. அப்ப 2,20,000க்கு என்ன செய்யுங்க? சரி 10 அப்ப 2,20,000க்கு நீங்க என்ன செய்யணும்னா 10 லாபம் பாருங்க. 2,20,000க்கு 100க்கு 10 லாபம். இப்ப 100க்கு 10 லாபம் பாத்தீங்கன்னா 22,000 அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னா லாபம் வரும். அப்ப இந்த நிறுவனத்தின் விற்பனையை கண்டுபிடிக்கணும்னா விற்பனை கிரயத்தோட லாபத்தை என்ன செய்யும் அப்படின்னா கூட்டுங்க. விற்பனை கிரயத்தோட லாபத்தை கூட்டினீங்கன்னா நிறுவனத்தின் விற்பனை எவ்வளவு அப்படின்றது வரும். நிறுவனத்தின் விற்பனை கிரயம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிறுவனத்தின் விற்பனை கிரயம் எவ்வளவு கொடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,20,000. அதோட என்ன செய்யுங்க அப்படின்னா 22,000 கூட்டணும். 2,20,000 பிளஸ் 22,000 ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 2,42,000 அப்படின்றது ஒரு 2,42,000. இப்ப நிறுவனத்தின் விற்பனையில இருந்து விற்பனை கிரயத்தை என்ன செய்யுங்க அப்படின்னா கழிங்க. அதாவது விற்பனையோட மொத்த லாபம் கேட்கறாங்க. அப்ப 2,42,000 இருந்து என்ன செய்யணும் அப்படின்னா 2,20,000 என்ன செய்யுங்க அப்படின்னா மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா 22,000 அப்படின்றது மொத்த லாபம் என்ன செய்யணும்னா வரும். நேரடியா இதே என்ன செய்யலாம் அப்படின்னா மொத்த லாபமா காட்டலாம். அப்படி விளங்காத சந்தர்ப்பத்தில் தான் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா இந்த மாதிரி காட்டணும். சரியா? நிறுவனத்தின் மொத்த லாபம் 22,000 அப்படின்ற ஆன்சர் கொடுத்துருக்கணும். நிறுவனத்தின் மொத்த லாபம் 22,000. அதுக்கு அடுத்து வெட்கட்டுப்பாடு கணக்கு மீது என்ன செய்யறாங்க அப்படின்னா கேட்கறாங்க. இப்போ வெட்ல பதிவு செய்யாத விடயங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா பதிவு செய்யுங்க. வெட்ல பதிவு செய்யாத விடயங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா பதிவு செய்யுங்க. இப்ப நீங்க மேல ஒரு கடன் விற்பனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அது கொடுத்த கடன் விற்பனை கொடுத்த அமௌண்ட் வந்து என்னன்னா பிழையான அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? நீங்க என்ன செய்ய தேவை அப்படின்னா அதை வந்து பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அவங்க கொடுத்திருக்கிறது பிழையான அமௌண்ட் அப்படின்னா அங்கனைக்கு அந்த கடன் விற்பனை மட்டும் 2,87,500 அப்படின்றது கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு மொத்த விற்பனை வந்துச்சு எவ்வளவு அப்படின்னா 2,42,000 தான் வந்துச்சு. அப்ப இங்க நீ கடன், அதாவது மொத்த விற்பனையோட கடன் விற்பனை என்ன செய்யணும்னா உயர்வாக இருக்கு. அதாவது கடன் விற்பனை, அதாவது மொத்த விற்பனை அப்படின்றது காசு விற்பனை கடன் விற்பனை ரெண்டுமே கூட்டி வரதான் மொத்த விற்பனை. சரியா? ஆனா அந்த மொத்த விற்பனையோட என்ன செய்யுது அப்படின்னா கடன் விற்பனை மட்டும் கூடுதலா இருக்கு. அப்படி ஒரு கணக்கு என்ன செய்ய முடியாது, அப்படின்னா வர முடியாது. அப்ப அன்னைக்கு கொடுத்துருக்க அமௌண்ட் பிழை. ஆனா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஆன்சர் எடுக்கலாம். அது பிழையான அமௌண்ட் அப்படின்றத வச்சுட்டு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இதுக்கப்புறமும் ஆன்சரும் எடுக்கலாம். சரியா? முதலாவதுக்கு 22,000 மொத்த லாபம். இதுக்கு அடுத்து நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா அதாவது விற்பனையின் போது எவ்வளவு வெட்டு இருக்கு அப்படின்றத என்ன செய்யுங்க அப்படின்னா பாருங்க. விற்பனையின் போது காணப்படுற வெட்டு எவ்வளவு அப்படின்றத பாருங்க. விற்பனையின் போது வெட் பார்க்கணும் அப்படின்னா 2,20,000 பங்கனை கொடுத்திருக்க விற்பனை பிழைத்தனே. அப்ப நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு விற்பனை எவ்வளவு கொடுத்திருக்காங்க? சரி, விற்பனை எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2,42,000 கொடுத்திருக்காங்க. இந்த 2,42,000க்கு 100க்கு 15 நீங்க வெட் பாருங்க. ஏன்னா இந்த வெட்கட்டுப்பாடு கணக்குல பதியணுமே, அதுக்காக. சரியா? அப்ப 2,42,000 பெருக்குங்க 15. சரியா? 15 பெருக்கி 100 என்ன செய்யுங்க பிரிச்சிங்க அப்படின்னா 36,300 36,300 அப்படின்றது என்ன செய்யணும்னா வெட் வரும். சரியா? விற்பனையின் போது வெட்டு எந்த பக்கம் வரும்? செலவு பக்கம் வரும். 36,300 அப்படின்றது. அதே மாதிரி காசாக செலுத்திய வெட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க எவ்வளவு? இவ்விடத்தில் காசாக செலுத்திய வெட் 10,000. சரியா? இந்த நிறுவனத்தின் காசாக செலுத்திய வெட் 10,000. அந்த காசாக செலுத்திய வெட்டுக்கான இரட்டை பதிவு காசு கணக்கு செலவு வெட்கட்டுப்பாட்டு கணக்கு வரவு. காசாக செலுத்திய வெட் 10,000. இப்ப என்ன செய்யுங்க அப்படின்னா இதை கணக்கு பேலன்ஸ் பாருங்க. இப்ப கேட்கலாம் என்னன்னா அன்னைக்கு இருக்க உட்திருப்பத்தை என்ன செய்யல அப்படின்னா பதிவே செய்யல அப்படின்றத கேட்கலாம். அன்னைக்கு இருக்க உட்திருப்பத்தை என்ன செய்யல அப்படின்னா பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா உட்திருப்பத்தை சீராக்கம் செஞ்ச பிறகுதான் இறுதியிருப்புகள் என்ன செய்வாங்க அப்படின்னா அன்னைக்கு கொடுத்திருப்பாங்க. சரியா? உட்திருப்பத்தை சீராக்கம் செஞ்ச பிறகு உட்திருப்பத்துல சரக்கு இருப்புகளை பதிவு செஞ்ச பிறகுதான் என்ன செய்வாங்க அப்படின்னா அன்னைக்கு உங்களுக்கு இறுதியிருப்புகள் கொடுத்திருப்பாங்க. சரியா? அப்ப இறுதியிருப்பு கணிப்பீட்டுல வந்து அந்த உட்திருப்பம் வந்து உள்ளடக்கப்பட்டு தான் இருக்கும். அப்ப இறுதியிருப்பு கணிப்பீட்டு உள்ளடக்கப்பட்டு இருக்கிறதுனால நீங்க என்ன செய்ய தேவை அப்படின்னா விற்பனையில இருந்து கழிச்சிட்டு தேறிய விற்பனை அப்படின்ற ஒண்ணு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு கொடுத்திருக்கிறத நேரடியா நம்ம என்ன செஞ்சோம்னா விற்பனை கிரயத்தை கணிப்பீடு செஞ்சோம், விற்பனை கணிப்பீடு செஞ்சோம். விற்பனை கிரயத்தை வச்சுதான் நம்மளால என்ன செஞ்சோம் அப்படின்னா விற்பனை கணிப்பீடு செய்ய வந்தோம். சரியா? இந்த விற்பனை கிரை அமௌண்ட் எடுத்துதான் என்ன செஞ்சோம் அப்படின்னா விற்பனை கிரையும் கணிப்பீடு செஞ்சோம். அப்ப இந்த விற்பனை கிரை கணிப்பீட்டுல என்ன செஞ்சோம்னா இறுதி இருப்புல வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கட்டாயமா அதை உள்ளடக்கி இருப்பாங்க. சரியா? உத்திருப்பதை கட்டாயமா என்ன செஞ்சிருப்பாங்க இறுதி இருப்பு கணிப்பீட்டுல என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா உள்ளடக்கி இருப்பாங்க. அப்ப இறுதி இருப்பு கணிப்பீட்டுல அதை உள்ளடக்கி இருந்தா நீங்க எந்த ஃபார்மேட்ல வந்தீங்க அப்படின்னா விற்பனை கிரயத்தை கண்டுபிடிச்சுதான் விற்பனை கிரயத்தை கண்டுபிடிச்ச பிறகுதான் விற்பனை கண்டுபிடிச்சிங்க.
அப்ப அதை என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த விற்பனை கிரயத்துல என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த உட்திருப்பத்தை இல்லாமக்கிட்டு விற்பனை கிரயத்துல அந்த உட்திருப்பம் செய்யப்பட்ட பண்டங்கள் இல்லாமக்கிட்டு தான் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்கன்னா விற்பனை எடுத்திருப்பீங்க. அப்ப அதனால நீங்க என்ன செய்ய தேவை அப்படின்னா விற்பனையும் மைனஸ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. இதே உங்களுக்கு என்ன செய்றீங்க அப்படின்னா நீங்க விற்பனையில இருந்து அதாவது விற்பனையில இருந்து விற்பனை கிரயத்தை கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா அதாவது விற்பனை முதலாவது விற்பனை நிறுவனத்தை கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் விற்பனை கிரயத்தை கண்டு மைனஸ் பண்றப்ப நீங்க அதை என்ன செய்யணும் அப்படின்னா விற்பனையில இருந்து மைனஸ் பண்ணியே ஆகணும். ஆனா நீங்க என்ன செய்யல அப்படின்னா விற்பனையை கண்டுபிடிக்கல. விற்பனையை கண்டுபிடிக்கிறதுக்கு எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா விற்பனை கிரயத்தை வச்சுதான் என்ன செஞ்சீங்க அப்படின்னா விற்பனைக்கு போனீங்க. சரியா? விற்பனை அவங்க கொடுத்துல்லாதனால நீங்க விற்பனை கிரயத்துல இருந்து போனதுனால விற்பனை கிரயத்துல இருந்து என்ன செய்றீங்க அப்படின்னா விற்பனையை கண்டுபிடிக்க போனதுனால அந்த உட்திருப்பத்தை என்ன செய்யறது அப்படின்னா சீராக்கம் செய்யறது இல்ல. சரியா? அதே போல அதுல இருக்க வெட்டையும் என்ன செய்யறது அப்படின்னா சீராக்கம் செய்யறது இல்ல. அதுல இருக்க வெட்டை எப்போ சீராக்கம் செய்யணும் அப்படின்னா வெட்டை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எப்ப வரவு பக்கம் வைக்கணும் அப்படின்னா உட்திருப்பத்தின் போது வரவு பக்கம் தானே வரும். அது எப்ப வரவு பக்கம் வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா விற்பனை பெறுமதி கொடுத்திருந்தா இந்த நிறுவனத்தை விற்பனை பெறுமதி அவங்களா கொடுத்திருந்தா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அதை வரவு பக்கம் வைக்கணும். இப்ப நம்ம வரவு பக்கம் வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. காரணம் என்ன அப்படின்னா இந்த விற்பனையை நீங்க தேறிய விற்பனை தான் எடுத்து வச்சிருக்கீங்க. சரியா? அப்ப தேறிய விற்பனையை வச்சுதான் நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா வெட்டும் பாக்குறீங்க. அப்ப அதனால தேறிய விற்பனை வச்சு வெட் பாக்குறதுனால அந்த வெட்பெருமை அந்த தேறிய காட்டியிருப்பாங்க. அப்ப அதனால நம்ம என்ன செய்யறது அப்படின்னா திருப்பி கொண்டு வந்து வெட்கட்டுப்பாடு கணக்குல வரவு வைக்கிறது இல்ல. சரியா? அதாவது இதை எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா விற்பனை கிரயத்துல இருந்து விற்பனை பெறுமதி எடுத்தோம் அப்படின்னா விற்பனை கிரயத்துல இருந்து விற்பனை பெறுமதி எடுத்திருந்தோம் அப்படின்னா அதன் போது உட்திருப்பம் என்ன செய்யறது அப்படின்னா எங்கேயுமே பதிவு செய்யப்படுறது இல்ல. விற்பனை கிரயத்துல இருந்து உட்திருப்பத்துக்கு விற்பனை கிரயத்துல இருந்து விற்பனை பெறுமதிக்கு போயிருந்தோம் அப்படின்னா அங்க வந்து என்ன செய்யறது அப்படின்னா உட்திருப்பம் கணக்குகள்ல பதிவு செய்யப்படுறது இல்ல. அதே உங்களுக்கு விற்பனை பெறுமதி அவங்க கொடுத்திருக்காங்க. விற்பனை கிரயத்தை மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்கிறீங்க. விற்பனை பெறுமதி அவங்க கொடுத்தா இருக்காங்க. நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா விற்பனை பெறுமதி அதாவது விற்பனை கிரயத்தை மட்டும் நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்ற சந்தர்ப்பத்துல அவங்க விற்பனை பெறுமதி கொடுத்திருந்தா அவங்க கணக்குகள்ல கொடுத்திருந்தா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கட்டாயம் மைனஸ் பண்ணணும். அப்படி அவங்க கொடுத்துல நீங்க தான் என்ன செய்றீங்க அப்படின்னா விற்பனை கிரயத்தை வச்சுதான் விற்பனைக்கு போறீங்க அப்படின்ற சந்தர்ப்பத்துல அது உள்ளடக்கப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்ல. நம்ம வெட்டு அப்படின்றது உட்திருப்பத்தின் போது வெட்டு என்ன செய்ய தேவைன்னா பதிய வேண்டிய ஒரு அவசியம் இல்ல. அதே மாதிரி செலுத்திய வெட்டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? செலுத்திய வெட்டு 10,000. சரி, அதே மாதிரி ஆரம்பத்துல செலுத்த வேண்டிய வெட்டு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 12,000 இருக்கு. அப்ப ஆரம்பத்துல அட்டுருக்கள் இருக்கு எவ்வளவு அப்படின்னா 12,000. ஆரம்ப அட்டுரு 12,000. இப்ப என்ன செய்யுங்க அப்படின்னா நிறுவனத்தின் கணக்கை பேலன்ஸ் பண்ணுங்க. பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா செலவு பக்கம் 22,500 பிளஸ் 12,000 அதுக்கப்புறம் 10,000 மொத்தத்தையும் கூட்டிங்கன்னா 44,500. அதாவது வரவு பக்கம் வருது 44,500. சரியா? செலவு பக்கம் என்ன செய்யுங்க அப்படின்னா அதோட பெரிய ஒரு அமௌண்ட் என்ன செய்யுதுன்னா செலவு பக்கம் இருக்கு 36,500 பிளஸ் 12,000. அப்ப ரெண்டையும் கூட்டிங்கன்னா 48,500 அப்படின்றது வரும். சரியா? 48,500 48,500 வரவு பக்கம் இருக்கு 44,500. அப்ப மீதி சரி எனக்கு வந்து எவ்வளவு அப்படின்னா 44,500 4,000 அப்படின்றது மீதி சென்றது. அதே மாதிரி மீதி வந்தது 4,000. சரி, இன்னைக்கு 500ல 300 48,300. சரியா? அப்ப 48,300 அப்படின்றப்ப 3,800 அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னா வரும். 3,800 அப்படின்ற ஒரு அமௌண்ட் என்ன செய்யணும் அப்படின்னா கொடுத்துருக்கணும். அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னா வந்திருக்கும். மீதி சென்றது 3,800 மீதி வந்தது 3,800. வெட்டடு படிக்கிறதுக்கு மீதி மட்டுமே என்ன செய்யணும்னா ஆன்சர் மாத்திங்க. பாருங்க, ஏதாச்சும் கேள்வியில டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதுல நிறைய தகவல் கொடுத்துருக்காங்க. கடன் பட்டோர் கடன் கொடுத்தோர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே என்ன செய்யுது அப்படின்னா இன்னும் 2 கேள்விகள் இருந்துச்சு. அந்த 2 கேள்வி அதை எக்ஸ் பண்ணல. அதனாலதான் நிறைய தகவல்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க.
உங்களுக்கு கொடுத்திருக்க தகவல்களை வச்சு இந்த ஆன்சர் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா போதுமானது. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. அடுத்து தமிழர் நிறுவனத்தில் கடன்பட்டோர் தொடர்பான தகவல்கள் வருமாறு கடன்பட்டோர் ஆறாம் மீதி இறுதி மீதி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஐயக்கடன் ஒதுக்கீடு வந்து ஆறாம் மீதியும் இறுதி மீதியும் கொடுத்திருக்காங்க. முடிவடைந்த நிதியாண்டில் அறவிட முடியாத கடனாக பதிவளிப்பு செய்யப்பட்டுள்ளனர். அதாவது 6,000 என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அறவிட முடியாத கடனாக பதிவளிப்பு செய்யப்பட்டுள்ளனர். வருட இறுதி கடன்பட்டோர் ஒரே வீத ஐயக்கடன் ஏற்பாடு மேற்கொள்கின்றனர். கடன்பட்டோரினால் திருப்பி அனுப்பப்பட்ட 6,000 பெறுமதியான பண்டங்கள் தவறுதலாக கடன்பட்டோர் கணக்கில் 9,000 என பதிவு செய்யப்பட்டிருந்தது. முடிவடைந்த நிதியாண்டுக்கு வருமான கூற்றில் காட்டப்பட வேண்டிய ஐயக்கடன் தொகை. அப்ப இந்த அறவிட முடியாத கடன் பதிவளிக்கப்பட்டுள்ளது. அப்ப அறவிட முடியாத கடன் என்ன செஞ்சிருக்காங்கன்னா பதிவு செஞ்சு தான் இருக்காங்க, பதிவளிப்பு செஞ்சு தானே இருக்காங்க. அப்ப அறவிட முடியாத கடன் நீங்க திருப்பி பதிவளிப்பு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. சரியா? நீங்க எதை சீராக்கம் செய்யணுமா? ஏன்னா ஐயக்கடன் ஒதுக்கீடு சீராக்கம் செஞ்சுதான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க 58,000 அப்படின்ற ஒரு ஆன்சர் என்ன செய்யறாங்க இறுதி மீதியா கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா இந்த கணக்குப்படி நீங்க செய்யணும். முதலாவது அந்த அறவிட முடியா கடன் ஒதுக்கீட்டு வீதத்தை என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். சரியா? ஐயக்கடன் ஒதுக்கீட்டு வீதத்தை என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். அந்த ஐயக்கடன் ஒதுக்கீட்டு வீதத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல அதாவது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எடுங்க. சரியா? வருட ஆரம்பத்துல உள்ளது 62,000 62,000க்கு 6,200 ஒதுக்கீடு செய்யறாங்க. வருட இறுதியில இருக்கிறது 58,000. அந்த 58,000க்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா 10% ஒதுக்கீடு செய்யறாங்க. அந்த 10% தான் எப்படியுமே வரும். அது 10% எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். 10% எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 62,000, அதாவது 62,000க்கு எவ்வளவு ஒதுக்கீடு சரிங்க 6,000 அதுல எதனா எடுக்கலாம். சரியா? அல்லது 58,000க்கு என்ன சரிங்க அப்படின்னா 5,800 ஒதுக்கீடு செய்றீங்க. தர 100 என வீதங்கள் அப்படின்ற 100 வீதத்தை தான் கண்டுபிடிக்க போறோம். அதனால தர 100. இப்ப இதை சுருக்கி எடுத்தீங்க அப்படின்னா அது எத்தனை வீதம் அப்படின்றது என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். பாருங்க 1 அவை 10 வீதம். இதுலயும் சுருக்கி எடுத்தீங்க அப்படின்னா இதுலயும் என்ன செய்யணும் அப்படின்னா 10 வீதம் அப்படின்றது வரும். இப்போ ரெண்டுல ஒண்ணு என்ன செய்யணும் அப்படின்னா ஒதுக்கி சரி ரெண்டு ரெண்டு ஆன்சர்லையும் என்ன செய்யணும் அப்படின்னா எதிலாவது ஒண்ணுல என்ன செய்யணும் அப்படின்னா ஒதுக்கீட்டு வீதங்களை கண்டுபிடிக்கலாம். முதலாவது படி என்ன செய்யணும் 10 வீதமும், இரண்டாவது வீதப்படி எப்படியுமே 10 வீதம் தான். அப்போ வருடான ஒதுக்கீடு செய்யற வீதங்கள் எவ்வளோ? ஐயக்கடனுக்காக 10 வீதம் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒதுக்கீடு செய்யறாங்க. இப்போ கீழே இருக்கு தெரியுமா 58,000, அதாவது இறுதி மீதி 58,000 இருக்கு. அந்த இறுதி மீதி 58,000த்துல உத்திருப்பப்பட்ட பண்டங்கள் 6,000த்தை 9,000 அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க. உத்திருப்பப்பட்ட பண்டங்கள் 6,000த்தை 9,000 அப்படின்றதாக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பதிவு செஞ்சிருக்காங்க. அப்போ உட்திருப்பப்பட்ட பண்டங்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கூடுதலா பதிவு செஞ்சிருக்காங்க. அப்போ உட்திருப்பம் கூடுதலாக பதிவு செஞ்சிருந்தா உட்திருப்பம் வந்து கூடுதலாக பதிவு செய்யப்பட்டிருந்தா என்ன செஞ்சிருக்கோம் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீது என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா குறைஞ்சிருக்கும். உட்திருப்பம் கூடுதலாக என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா பதிவு செய்யப்பட்டிருந்தா கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீது என்ன செஞ்சிருக்கும் கூடுதலாக குறைஞ்சிருக்கும். இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அதை சரி செய்யறதுக்காக அந்த கடன்பட்டோர் மீது என்ன செய்யணும் அப்படின்னா திருப்பி கூட்டி விடணும். எவ்வளவு கூட்டுவீங்க அப்படின்னா 9,000தால என்ன செய்யக்கூடாது அப்படின்னா கூட்ட பெறக்கூடாது. ஏன் 9,000த்துல கூட்ட பெறக்கூடாது அப்படின்னா அது 9,000 அப்படின்றது அதாவது 9,000 அப்படின்ற பதிவு செஞ்சிருக்காங்க. 6,000த்தை 9,000 அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப நீங்க எப்படியுமே 6,000 ஒண்ணு என்ன செய்யணும் அப்படின்னா பதிவு செஞ்சு தானே இருக்கணும் கட்டாயம். அப்ப அந்த 6,000த்தை விட்டுட்டு கூடுதலாக செஞ்சதை மட்டும் நீங்க இந்த 3 கூட்டி விடுங்க. இப்ப கூட்டி விட்டீங்க அப்படின்னா 61,000. சரியா? இதுதான் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதியா இருக்கும். கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல இறுதி மீதியா இருக்கும். இப்போ நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா அறவிட முடியா கடன் ஒண்ணு செய்யுங்க. ஏன்னா அறவிட முடியா கடனை தான் நீங்க என்ன செய்வீங்க வருமான கூட்டுல காட்டுவீங்க. இப்போ அறவிட முடியா கடன் கணக்கு. சரியா? அதே போல ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு அதாவது இங்க நீ கொடுத்திருக்காங்க தெரியுமா? அதாவது இறுதி மீது ஐயக்கடன் ஒதுக்கீடு எப்படியுமே இப்ப செய்வாங்க. அதாவது ஐயக்கடன் ஒதுக்கீடு எப்படி செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அறவிட முடியா கடனை பதிவளிப்பு செஞ்ச பிறகுதான் அறவிட முடியா கடன் என்ன செய்வாங்க அப்படின்னா ஐயக்கடன் ஒதுக்கீடு வீதம் செய்வாங்க. ஐயக்கடன் ஒதுக்கீடு வீதம் எப்ப செய்வாங்க? அறவிட முடியா கடனை பதிவளிப்பு செஞ்ச பிறகுதான். அப்ப இவங்க அறவிட முடியா கடனை பதிவளிப்பு செஞ்ச பிறகுதான் என்ன செய்வாங்க அப்படின்னா அறவிட முடியா கடன் ஒதுக்கீடு வீதம் இங்க கொடுத்திருக்காங்க. எவ்வளவு 5,800 அப்படின்றது.
ஆனா இவங்க செஞ்சதுல ஒரே ஒரு பேரை தான் இருக்கு, அந்த உட்திருப்பத்தை கூடுதலா பதிவு செஞ்சது. அப்ப நீங்க என்ன செய்யணும், அந்த உட்திருப்பத்தை திருப்பி என்ன செஞ்சோம்னா கூட்டி விட்டுட்டோம். சரியா? இப்போ ஐயக்கடன் ஒதுக்கீட்டுல வந்து 6ஆம் மீதி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 62,000 இருக்கு. சரி, 6,200 இருக்கு. 6ஆம் மீதி 6,000